ஒரு இடம் வாங்கினேங்க. குழந்தை பிறந்தோடனே ஒரு வீடு கட்டினோம். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்துக்கிட்டோம். மூத்த சகோதரருக்கு ஒரு நல்லது நடந்தது. அதே மாதிரி பங்காளிகளுக்கு கூட ரொம்ப நாளாக குலதெய்வம் கோவிலை எடுத்து செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை இருந்தது. அதெல்லாம் எடுத்து செஞ்சோம். அதே மாதிரி குழந்தை சின்ன வயசுலேயே ரொம்ப துருதுருன்னு இருக்கிறத பார்த்துட்டு, அந்த வயசுலேயே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிற அளவுக்கு ஸ்பீடாக இருந்தது. அதை உள்வாங்கக்கூடிய சக்தி இருந்தது. அப்படின்னா அந்த செவ்வாயினுடைய அமைப்பு நல்லா இருக்கும்போது, இவங்களுக்கு அந்த சின்ன வயசுலேயே நிறைய விஷயங்கள் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி, இரத்த சம்பந்தமான உறவுகளுடைய ஒரு தொடர்புகளை எல்லாம் கொடுத்து, ஒரு பூர்வீக மாற்றங்களை சில நேரங்கள் கொடுத்து, சொத்துக்கள் வாங்கக்கூடிய சில சூழல்களை கொடுத்து, அந்த செவ்வாயினுடைய அங்காரகனுடைய திசையில் இவங்க நல்ல ஒரு நிலைமைக்கு குறுகிய காலமாகவே இருந்தாலும் கூட அது ஒரு நல்ல உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு வரும். அதே அமைப்பில் செவ்வாய் எதிர்துருவமாக இருக்கிறார் அப்படின்னா, சின்ன வயசுலேயே எனக்கு தீக்காயம் பட்டதுங்க, ஒரு பெரிய போராட்டம் வந்தது, ரத்த முகத்தில் கண்ணில் காயத்தில் அடிபட்டது, அந்த தழும்பு இன்னும் எனக்கு இருந்துகிட்டு இருக்கு, எனக்கு மூத்தவருக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டது, எங்கள் அப்பா சித்தப்பா எல்லாம் ரொம்ப பாசமாக இருந்தாங்க, அதெல்லாம் ஒரு சண்டை ஆயிடுச்சு, கஷ்டப்பட்டு வாங்கின நிலம் பூமி இதுகளை கொஞ்சம் விற்றுட்டோம், அந்த நேரங்காலங்களில் எங்களுக்கு கொஞ்சம் வேகங்கள், சண்டைகள், அடிதடி எங்கே பார்த்தாலும் ஒரே பிரச்சனையாக இருந்தது, ஊரை விட்டு போக வேண்டிய நிர்பந்தம் வந்தது, பூமி மாற்றம் ஏற்பட்டது, இருக்கிற குடியிருப்பு அடிக்கடி வீடு மாறிக்கிட்டே இருந்தோம், வாஸ்து சரியில்லாத இடத்துல குடியிருந்து நிறைய பிரச்சனைகளுக்கு நோய்வாய்ப்பட்டோம், ஆட்பட்டோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த செவ்வாயினால் வரக்கூடிய அக்னி பீடைகள்.